இலங்கையில் வந்து 2024-25 காலப்பகுதியில் வந்து 57 இந்திய மீனவர்களும் 7 விசைப்படகும் ஒரு நாட்டு படகோடையும் மீனவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் வாடி இருப்பதாக தெரிவித்து தமிழ்நாட்டில் பாரிய ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக இது அரசாங்கம் என்ற ரீதியில் ஏதாவது இந்த இந்திய மீனவரை விடுவிக்கக்கூடிய நடவடிக்கை தான் முன்னெடுக்கப்பட்டது. இது தொடர்பாக முதலில் நாங்கள் சொல்ல வேண்டும். அதாவது அவர்களுடைய மீனவர்கள் இங்கு தடுத்து வைக்கப்பட்டு இருக்கின்றார்கள், சிறையில் வைக்கப்பட்டு இருக்கின்றார்கள் என்பதற்காக போராடுகின்ற அவர்கள் இலங்கை மீனவர்கள் அங்கு தமிழ்நாட்டில் எத்தனை வருடங்களாக இருட்டறையில் கூட தடுத்து வைக்கப்பட்டு இருக்கின்றார்கள், எந்த விதமான விமோசனங்களை பெற்றுக் கொடுக்காதிருக்கின்றார்கள், தாங்களுடைய சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு கூட அனுமதி இல்லாமல் இருக்கின்ற ஒரு சில எங்களுடைய மீனவர்களும் கூட அங்கு இருக்கின்றார்கள். இரண்டாவது, அதாவது இந்த மீனவர்களுடைய பிரச்சனை என்பது நாங்கள் வெறுமனே மீனவர்களை கடலுக்கு சென்று அவர்கள் வருகின்ற வழியிலே நாங்கள் அவர்களை பிடித்து வந்து இழுத்து போட்டு எங்களுடைய சிறைச்சாலையில் அடைப்பதல்ல எங்களுடைய நோக்கம், அதல்ல நாங்கள் செய்திருக்கிறோம். அவர்கள் எங்களுடைய கடல் பரப்பில், அதாவது எங்களுடைய சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுக்கு சொந்தமான இந்த நாட்டில் 2,20,00,000 மக்களுக்கு சொந்தமான கடல் பரப்பை அந்த எல்லையை மீறியதன் காரணமாகவே அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். முதலில் நாங்கள் இன்று, அதாவது இதற்கு எதிராக போராடுகின்ற பேசுகின்ற அந்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, தமிழ்நாட்டு முதல்வர் எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்கு இருக்கின்ற மத்திய அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டார்கள், அவர்களிடம் நாங்கள் கேட்பது வேறு எதுவுமல்ல, நீங்கள் கொள்ளையடிப்பது எங்களுடைய கடல், எங்களுடைய வளங்கள், மீனவர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டு அவர்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிட்டு எங்களுடைய கடல் மீன்களை மாத்திரமல்ல, கடல் வளங்களை மாத்திரமல்ல, முற்று முழுதான வளங்களை சூறையாடி நாசம் செய்துவிட்டு போற வழியில சொல்லிக் கொண்டு போறீங்க. நாங்கள் தொப்புள் குடி உறவு, அந்த தொப்புள் குடி உறவு அந்த மாதிரியாக இருக்கட்டும். சட்டவிரோதமாக மீன் பிடிக்க வந்து எங்களுடைய கடல் எல்லையை மீறியதன் காரணமாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கின்றதே தவிர அவர்கள் சட்டவிரோதமாக அடைத்து வைக்கப்படவில்லை. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்றால் வேறு எதுவுமல்ல, அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று நீதிக்காக போராடி, நீதிக்காக வாதாடி அவர்களை விடுவித்துக் கொள்கிறோம். நாங்கள் ஒன்றை சொல்லுகின்றோம், அதாவது இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்ற மீனவர்கள் என்பது வறிய குடும்பங்களில் வாழுகின்ற ஏழை மக்களால், அங்கிருக்கின்ற ஒரு சில மீனவ முதலாளிகளால் அமர்த்தப்பட்டிருக்கின்ற கூலி ஆட்களால். அதனால் இந்த கூலி ஆட்களை, எங்களுடைய மக்களை நாங்கள் தடுத்து வைப்பதற்கு எந்த விதமான எங்களுக்கு விருப்பமோ தேவையோ கிடையாது. இருந்த போதிலும் கூட நாங்கள் சொல்லுகின்றோம், முதலாவது தடவை வந்து கைது செய்யப்படுவார்கள், அவர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள். இரண்டாவது தடவையும் வருவார்களாக இருந்தால் அவர்களுக்கான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். மூன்றாவது தடவையும் அத்துமீறி வருவார்களாக இருந்தால் அவர்களுக்கான தண்டனையும் வழங்கப்படும். இதுதான் இலங்கையில் இருக்கின்ற நடைமுறை. அப்ப அந்த நடைமுறைக்கு ஏற்ப இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் நாங்கள் கூறுகின்றோம் வேறு எதுவுமல்ல, இந்திய மீனவர்களுக்கு, இந்திய அதிகாரிகளுக்கு, தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடல் எல்லையை மீறுவதை தடுங்கள், இலங்கையில் எங்களுடைய வளங்களை சூறையாடுவதை, நாசமாக்குவதை நிறுத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்யுங்கள். அப்பொழுது இது தானே நிறுத்தப்படும். தானே இவர்கள் யாரும் கைது செய்ய வேண்டிய நிலையும் வராது, சிறையில் இருக்க வேண்டிய நிலையும் கூட வராது.